என்னடா கடைக்கு போய் சோப்பு வாங்கிடுறேன். போய் காய வச்சு அயன் பண்ணிட்டு பீரோ வச்சிடலாம். பணம் கொடுத்து செய்யுங்க இருப்பாங்க. ஒரே ஒரு நொடியில நான் தூக்கிறேன் பாரு. நம்ம மேல பறவையில யாரும் தெரியல 3 முகமுடி நம்ம வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறான். நம்ம மானம் போக கூடாது இருக்குன்னா அந்த பாவி நம்ம பின்தொடர்ந்தே வரா. இந்த காணகத்துல மறிய வேற வழியே இல்ல. அதை பார்த்தா இந்த காணகத்துல பெரிய அம்மன் ஆலயம் இருக்கிறது. அம்மன் ஆலயம் சென்று அம்மன் பின்னாடி மருந்து கொண்டு நம்ம மானத்தை காப்பாற்ற என்ன வந்து பிடிக்கலாம் என்ன விட்டு நான் போய் அவளை பிடிச்சிருப்பேன். இல்ல அவளையாவது நீ பிடிச்சிருக்கணும். ஐயா ஏன் பாரு பாருங்க இந்த வயதான வந்தாளுங்க விடக்கூடாது. எந்த பக்கம் போனாலும் நீ தான் வரா. குறுக்கல இந்த மடிக்கு பிடிக்கல. யார் வருவா? எவன் என் மகத்துல மூய் கூடாதுன்னு அவன் தான் எதிர வரா. நான் தான் நினைக்கிறேன். ஆதி பேரு நான் யாரும் மூக்கத்துல மூய் கூடாது. ஏய் துரத்தி வாடி வந்து எங்க தான் போனாலும் தெரியடா. சரி பாக்கட்டும் அத வார்த்தை அம்மனுடைய ஆலயம். ஆமாங்க. ஒருவேளை அம்மனுடைய ஆலயத்துல தான் போய் புகுந்திருந்தா போயிருப்போம். இருங்க. இப்போ இதே போய் ஆலயத்துள்ள அவளை கெடுக்கிறேன். ஆமா. யாருன்னா சந்தேகம் வருமா? அத வசதியான இடம். வராது. இப்போ இதே ஓடிட்டு. உள்ள போக முடியலடா. அக்னி சோலை வீசுகிறது. அனல் திகில் திகில் என்று வருதுடா. உள்ள போக முடியல. எது வந்தானா? டேய் தீ அப்படியே எரிஞ்சு ஓடியாருது. ஆயிரப்படையில காலை வச்சா போதும். அக்னி சோலை வீசுகிறது. ஏதோ ஒரு சக்தி இருக்குது. சரி வாங்கட்டும். இன்று வாங்கட்டும். போனவே எப்ப வந்தாலும் வெடி வந்தானா அவனை விடவே விடாது. போய் கொஞ்சம் அப்புறம் பேர் அமுக்குறோம். வெளியே வரட்டும். அவருடைய கற்பை கெடுக்கிறோம். கானகத்திலே கருத்த முகத்தோடு பெருத்த உருவோடு இருக்கும் அம்மன் பெயர் தான் திருவேற்காட்டு கருமாரி அம்மன். இந்த கருமாரி அம்மன் ஆலயத்திலே அனுதினமும் அம்மனை பூஜை செய்வது, ஆலயத்தை சுத்தம் செய்வது, அனுதினமும் அம்மனை வணங்குவது வழக்கமாக கொண்டிருக்கிறது. இப்பொழுதே அம்மனை வணங்க வேண்டுமே. அம்மா யாரம்மா நீங்கள்? நாங்க நல்லவர் பக்கத்து கிராமம் திருவேற்காட்டுல திருவான்னு சொன்னாங்க. திருவே பார்க்க ஓடுற நேரத்துல யாரும் தெரியவில்லை 3 கருத்து மூடி எங்க வாழ்க்கையை கெடுக்க நினைச்சாங்க. அந்த பாவிடத்தை தப்பித்து ஓடோடி வர நேரத்துல தான் இந்த காணகத்தை வைய வந்தோம். இந்த காணகத்துல நாங்க மறிய வேற வழி இல்ல. அம்மன் ஆலயம் திறந்திருந்தது. அம்மன் பின்னாடி மருந்து கொண்டோம். எங்க மானெல்லாம் போக கூடாது. அம்மன் மேல இருக்கிற செயலெல்லாம் நாங்க எடுத்து போத்திக்கிட்டு எங்களை மன்னிச்சிடுங்களேன். அம்மா நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறதான் இந்த அம்மன் ஆலயத்தின் கருவறையில் வர முடிந்தது. தீவிரர்களாக இருந்தால் இந்த அம்மன் ஆலயத்தில் வரவே முடியாது. அவன் தீவிரமாக இருக்கவே இந்த அம்மன் ஆலயத்தில் வர முடியாமல் அப்படியே திருப்பி சென்று இருக்கிறார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன். ஆமா ஐயா அம்மன் சிலையை பார்க்கும்போது பயங்கரமா இருக்கிறது. என்னங்க இது? கருத்து உருவம் பெருத்து மேனியோடு இருக்கிறா. ஐயா சிலை என்ன? ஒரு கோவில் தான் ஊருக்கு எல்லையில் இருக்கும், ஊருக்கு மையத்தில் இருக்கும். வருடத்துக்கு ஒரு முறை இப்படி ஆடம்பரமா திருவிழா நடக்கும். இந்த அம்மன் கோவிலும் எடுத்து போயிருக்கு. இந்த அம்மன் யாரு? இந்த அம்மன் பேர் என்ன? விளக்கமா எங்களுக்கு சொல்லுங்கள் ஐயா. அம்மா ஒரு அம்மன் என்றால் அந்த ஆலய ஊர் மைய பகுதியே இருக்கும். அந்த அம்மனுக்கு வருடத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ திருவிழா செய்வார்கள். வான வேடிக்கை, வண்ண விளக்குகள், தீப ஆராதனை, இப்படி என்று வீதி உலா, இப்படி போல நன்மையான விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த அம்மனும் அடர்ந்த காரணமாக இருக்கிறது. கருத்த வேடியோடு பெருத்த உருவோடு சோழ காட்சியோடு இருக்கிறாரே இந்த அம்மன் பெயர் என்ன கேட்கிறார்? இந்த அம்மனுடைய பெயர் தான் திருவேற்காட்டு கருமாரி. திருவேற்காட்டு கருமாரி அம்மனா? ஐயா சக்தி ஒன்றி சமயம் 16 திகக்கூடிய காஞ்சியில காமாட்சி, மதுரையில மீனாட்சி, காசி விசாலாட்சி, புத்தாக வளர்ந்தவளே, தூங்கா வளர்த்தவளே, நீப்பு துறையால எத்தனையோ பேர் இருக்கிறா. ஊருக்கு ஒரு பேர் இருக்குது அம்மனுக்கு. ஆனா அந்த திருவேற்காட்டு கருமாரி அம்மனா? ஐயா இந்த ஆலயம் இந்த காணகத்துல எதுக்காக வர வந்தோம்? இந்த அம்மன் வரலாறு தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்க. அம்மா இந்த
அம்மனுடைய வரலாறு எனக்கு தெரியவில்லை என்றால் என்னுடைய முன்னோர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கனகபுரி நாடு என்று ஒரு நாடு. கனகபுரி நாடு. அந்த கனகபுரி நாட்டிலே கனகவேந்தன்